ஓம் மகா செல்வ கணபதி பகவே சரணம். கன்னியா ராசி அஸ்தம் உத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதிவு. இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் குரோதி வருடம் ஆனி மாதம் 10ஆம் தேதி இன்று மாலை 5:56 வரை உத்திராட நட்சத்திரம், அதன் பிறகு திருவோணம். இந்த நாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டாலும் சிவபெருமானை வழிபட்டாலும் நம்முடைய வேண்டுதல்கள் பலிக்கும். கிரக நிலைகள் கன்னியில் கேது, 6இல் சனி பகவான், 5ஆம் இடத்தில் சந்திரன், 7இல் ராகு. கன்னி ராசிக்கு 2 கட்டங்கள் மிக முக்கியமான கட்டங்கள். லக்னம் ராசி கன்னி ராசி, கன்னியா லக்னம். கன்னியா லக்னக்காரர்களுக்கும் இந்த பதிவு பொருந்தும். 2 கட்டங்களிலும் இரு பாம்புகள். 7ஆம் இடம் பார்ட்னர், தொழில் பார்ட்னர், அந்த இடத்தில் வியாபாரம் செய்யும் இடத்தில் ஒரு பாம்பு அமர்ந்து கொண்டு இடைஞ்சல் செய்து கொண்டே இருக்கும். மனைவி கணவன் என்ற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு தேவையில்லாத மன வலிகளை உண்டாக்கும் இந்த பாம்புகள். இந்த பாம்புகளின் கஷ்டங்களை எப்படி தவிர்க்க வேண்டும்? நான் அடிக்கடி சொல்வது போல் 4:30 to 6 ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் நாகலிங்க பூன்னு ஒன்று இருக்கும். அந்த பூவை வைத்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக, அதாவது கொள்ளு, கருப்பு, உளுந்து, ராகு கேதுவின் தானியங்கள், அந்த தானியங்களை ஒரு சிறு துணியில் மூட்டை கட்டி முடிச்சு போட்டு அகல் தீபம் அல்லது தேங்காய் உடைச்சி சரி பாதியாக உடைச்சி குடுமையை பிச்சுட்டு அதில் அந்த கருப்பு மணிக்கும் கொள்ளு, கருப்பு, உளுந்து இந்த தானியங்களை வைத்து தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஏற்றி 2 கிரகங்கள் பாதங்களை கண்டு எங்கள் தோஷங்கள் விலக வேண்டும், எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி உண்டாக வேண்டும், பண கஷ்டம் நிரந்தரமாக உள்ளது அது விலக வேண்டும், கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள், குடும்ப உறவுகள் மூலமாக மன நிம்மதி இழப்பு, வருமானம் இல்லை, நிலையான வருமானம் இல்லை, இதுதான் முக்கியமான வேண்டுதல். நிலையான வருமானம் இல்லை. 3 முக்கியமான விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு சரியாக அமைந்து விட்டால் அவர்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பார். 1, நல்ல மனைவி, அம்மா, அப்பா, குழந்தைகள். இது ஒரு மனுஷனுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல கணவன் அமைந்து விட்டால், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள் அமைந்து விட்டால் அது ஒரு யோகம். நல்ல வருமானம் வரக்கூடிய, செல்வம் வரக்கூடிய சூழலில் குடும்பம் இருந்தால் அதுவும் ஒரு யோகம். எல்லாத்துக்கும் மேல ஆரோக்கியம் இருந்தா இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஆரோக்கியம் இல்லாம கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்றது நிறைய பேர்களுக்கு தெரிவதில்லை. ஏதோ நம்ம மட்டும் தான் உலகத்துல கஷ்டப்படுற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உலகத்துல எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. இந்த 3ம் இருந்தால் ஒருவன் அதிர்ஷ்டசாலி ஆகிறான். பணம் கூட தேவையான பணம் இருந்தா போதும். ரொம்ப கோடியா இருந்தா கொடுத்தா வேணான்னு சொல்ல மாட்டோம். அதே சமயம் நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சொந்த வீடு, ஒரு நிரந்தரமான வருமானம், இது இருந்தா போதும். சில பேர்கள் இத்தனையும் வைத்துக்கொண்டு சில பேர்கள் நிம்மதி இல்லாமல் அலைகிறார்கள். அது அவர்களின் கர்மா என்று சொல்லலாம். இந்த ராகு கேது பகவானை வழிபடுங்கள். துர்க்கை அம்மனை வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும். இந்த 2 பாம்புகளும் துர்க்கை அம்மனை வழிபடுவதன் மூலமாக அந்த தெய்வத்தின் சக்தி நீங்கள் பெற்றுவிட்டால் இந்த பாம்புகள் உங்களுக்கு உதவி செய்யும், கெடுதல் செய்யாது. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், துர்க்கை அம்மனை வழிபடுங்க. எதிரிகள் உதிரி ஆவார்கள். துர்க்கை அம்மனை வழிபட்டால் கஷ்டங்கள் விலகும், தோஷங்கள் விலகும், நன்மைகள் உண்டாகும், மன தைரியம் கிடைக்கும், வலி இல்லாமல்
திணறிக் கொண்டு இருப்பவர்களுக்கு வழிகாட்டு ஏதாவது ஒரு வகையில கடவுள் மனிதன் வடிவில் வந்து வழிகாட்ட வைப்பார். அந்த அம்மா தன் தாயிடம் ஒரு மகனோ மகளோ அழுது தன்னுடைய நான் இவ்வளவு கஷ்டத்துல இருக்க, எனக்கு மாறுதல் வர வேண்டும் என்று வேண்டினால் கேட்டானா அந்த அம்மா எப்படி நம்ம பெத்த தாய் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அந்த துர்கை அம்மன் கொடுப்பாங்க. அது வேண்டிங்க, நல்லது நடக்கும். அடுத்து செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். அடுத்து 9ஆம் இடத்தில் குரு. ஓடிப்போனவனுக்கு குரு 9 என்பார்கள். அதாவது ஒருத்தன் ஊரை விட்டு ஓடி போயிட்டு வந்து அவனுக்கு குரு 9ல் வந்ததுன்னா எந்த கடன் ஏற்பட்டு ஓடி போனாலும் சரி, எந்த பிரச்சனையால் ஓடி போனாலும் சரி, அதையெல்லாம் தீர்த்து விட்டு சிறப்பாக வாழக்கூடிய ஸ்தானம் என்று சொல்வார்கள். ஆனால் குரு பெயர்ச்சி ஆகி கன்னியாராசினியர்களுக்கு எண்ணிக்கையில் ஒரு சில பேர்களுக்கு நன்மைகள் நடந்து உள்ளது. பெரும்பாலும் மேலும் மேலும் அவதிகள் பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது நான் உண்மையாக கண்டறிந்த, என்னிடம் பேசியவர்கள் சொன்ன, என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்க சொன்ன, அது ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி மூலமாக கிடைச்ச நிஜமான உண்மை. சார் எனக்கு வந்து குரு 8ல் இருக்கும்போதே ஓரளவுக்கு நல்லா இருந்தேன் சார். 9ல் வந்து குரு பார்வை இருந்தா கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். ரொம்ப முதல்ல இருந்ததோட வேலை போச்சு. கணவன் மனைவி பிரிவு அன்னைக்கு தான் சார், என்னைக்கு குரு பயிற்சாச்சு அன்னைக்கு தான் என்னுடைய மனைவி சண்டை போட்டுன்னு போனாங்க. என்னுடைய கணவர் என்னை விட்டு போனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியை வந்து ரொம்ப அறிவாளி என்பார்கள். அறிவாளியான, புத்திசாலியான, அறிவாற்றல் நிறைந்த ராசி என்பார்கள். அப்போ ஏன் கன்னி ராசிக்காரன்லாம் கஷ்டப்படுறாங்க? அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்களிலும் சனி பகவான் தேர்ந்தெடுக்கும் ராசிகள் இருக்கும். ஒரு 2-3 ராசிகளை வந்து தேர்ந்தெடுப்பார். இந்த 2-3 ராசிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் அவருடைய பார்வையில வச்சுட்டு என்னென்ன கஷ்டம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்பார். அதுபோல சனி பகவானோட பார்வையில கன்னிராசி பட்டு விட்டது என்று நினைக்கிறேன். ஏன்னா குறிப்பிட்ட சிலர்கள் கோடி கோடியாக சம்பாதிப்பதையும் நான் பார்த்திருக்கிறேன். கன்னிராசியில அஸ்த நட்சத்திரக்காரர்கள், உத்த நட்சத்திரக்காரர்கள், சித்த நட்சத்திரக்காரர்கள், நல்ல எல்லா வயது உடையவர்களும் ஓஹோன்னு இருக்கவங்களையும் நான் பார்க்கிறேன். ஆனா அது ஒரு ரொம்ப சதவீதம் குறைவு தான். ஒரு 10% தான் ஜாஸ்தி தான். மிச்சம் பாதிக்கப்பட்டவங்க தான் 90% கன்னிராசிக்கு. இப்போ 10ஆம் இடத்தில் புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். 10ல் இருந்து கொண்டு புதன் பகவான் சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார். அதாவது சுகம் என்பது வேலை, வருமானம், கணவன் மனைவி தாம்பத்திய உறவு, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளோட பாசங்கள், இதெல்லாம் எடுத்துக்கலாம். நிறைய சொகுசான காரு எல்லாம். அந்த புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. புதன், சுக்கிரன், சூரியன் 3 கிரகங்கள் கன்னிராசியின் 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தின் மீது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாக வேண்டும். இந்த கிரகங்கள் மாறினவொன்னே வந்து எதுவுமே எல்லாமே மாறிடுன்றது விதி அல்ல. நம்ம செய்யற செயலுக்கு அந்த சக்தி நம் உடம்பில் இறங்கி அதை தோல்வியை வெற்றியாக மாற்றக்கூடும். நிறைய தோல்விகளின் அனுபவம் தான் ஒரு மனிதனுக்கு வெற்றியை கொடுக்கும். மிகப்பெரிய வெற்றி. நிறைய தோல்வி அடைஞ்சவங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வெற்றி வரும், அடிச்சு தூக்கிட்டு செட்டில் ஆயிடுவாங்க. அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா இது கேது. இந்த கேது வந்து கெடுப்பான் என்பார்கள். அது குடும்பத்துல உட்கார்ந்து இருக்காரு. கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு அப்புறமா கேது பகவான் ராசியில் அமர்ந்து உள்ளார். ஒவ்வொரு உறவுகளும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு உறவுகளை கொண்டது. அந்த கிரகங்கள் மாறி மாறி ராசி கட்டங்களிலும், அதாவது ராசியிலும் லக்ன கட்டத்திலும், அடுத்து நவாம்சத்திலும் அந்த கிரகங்கள் அமர்ந்து ஒரு மனிதனை ஆட்சி செய்கிறார்கள். 36 வயசுக்கு மேல நவாம்சம் பார்க்கறது ரொம்ப நல்லது. 36, 38 வயசு மேல, 35 வயசு மேல ஒருத்தருக்கு ஜாதக கட்டம் பார்க்கறதும் கூடவே நவாம்சத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு, எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த சாரத்தில் அமர்ந்து நமக்கு இப்போ என்ன கோச்சாரமா தசை நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கலாம்.
நவாம்சன்றது முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உத்திர நட்சத்திரக்காரர்கள் சூரிய தசையில் பிறந்திருப்பார்கள். அடுத்து அஸ்த நட்சத்திரக்காரர்கள் சந்திர தசையில் பிறந்திருப்பார்கள். மூன்றாவதாக சித்திரை நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் தசை. 3 திசை. இந்த 3 திசையும் பார்த்தீங்கன்னா சந்திர தசையில பிறந்தவங்களுக்கு சூரிய தசையில பிறந்தவங்க ஒரு 2 வருஷம் கர்ப்பத்தில் இருந்தாலும் மிச்சம் ஒரு 4 வருஷம். சந்திரன் ஒரு 10, 14, செவ்வாய் 20 வயசுக்குள்ளேயே ஓரளவுக்கு இந்த 3 திசைகளையும் 20, 24 வயசுக்குள்ளேயும் 3 திசைகளையும் கடந்து விடுவார்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை வந்துவிட்டால் பெரும்பான்மையோருக்கு கல்வி, அதாவது ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க, நல்ல அறிவாற்றல் உள்ளவர்களாக இருப்பாங்க, எதிலும் ரொம்ப ஞானம் மிக்கவர்களாகவும் கலைத்திறமை வாய்ந்தவர்களாகவும். கன்னிராசிக்காரர்கள் நகைச்சுவையில் குறைந்தவர்கள் அல்ல. எல்லாமே இருந்து அவங்களால இந்த ராகு தசை நடக்கும்போது கல்வியை சரியாக முழுமையாக முடிக்க முடியாமல் இருக்கும். சில காரணங்களால் அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு ராகு தசை நடக்குதுன்னா அவங்க அப்பாவோட வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. ராகு தசை நிறைய செல்வங்களை, தன வரவுகளை கொடுக்கும். ராகு தசை கெட்ட வழிகளையும் காட்டும், நல்ல வழிகள், 2 வழியிலையும் பணத்தை கொடுக்கும், கொட்டி கொடுக்கும். இந்த 2 வழியிலும் கொடுக்கக்கூடிய அந்த செல்வத்தை பார்த்தீங்கன்னா நம்ம தவறான வழியை தவிர்த்து விட்டு நேர்முறையான வழியில் வரும் பணத்தை, செல்வத்தை எல்லாம் பாதுகாத்து சேமித்து வைத்துக் கொண்டால், நிலம், வீடு போன்றவற்றின் மீது முதலீடு செலுத்தி விட்டால் நீங்க புத்திசாலியா தப்பிச்சுப்பீங்க. குருதசை உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவங்களை கொடுக்கும். கன்னிராசிக்கு குருதசையில பட்டது போல நிறைய, அதாவது கஷ்டங்கள் வேற எந்த ராசிக்கும் எந்த திசையிலும் வராது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு அனுபவங்களை கொடுக்கும். இது அவரவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில், தசாநாதன் அடிப்படையில் தசைகள் எந்த சாரத்தில் அமர்ந்து திசை நடக்கிறது என்பதை அதன் மூலமாகத்தான் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் பெரும்பாலும் நான் பார்த்தவரை குரு தசையில் கணவன் மனைவி பிரிவு, சொந்தக்காரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டம் போட்டு வேலை செய்வாங்க இல்லையா, நல்ல சிறப்பாக செய்வாங்க, சுற்றி இருக்கவங்க சொல்லுவாங்க இல்லையா. அதனால இந்த கிரகங்கள் இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா தந்தை. சூரியன் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தால், சூரிய பகவான் லக்னத்தில் இருந்தால் நேர்மையானவர்களாகவும் ஞானம் உள்ளவர்களாகவும், இறைவன் மீது நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும், இந்து மதமாக இருந்தாலும், இஸ்லாமிய மதமாக இருந்தாலும், இறைவன் மீது அதீத நம்பிக்கை உள்ளவர்கள், நியாயம் தர்மத்திற்காக எல்லாம் வாழக்கூடியவர்கள், தந்தை மீது அதிகம் எண்ணில்லா பாசம் கொண்டவர்கள், தர்ம சிந்தனை உள்ளவர்கள், கமாண்டிங் பவர் அதிகமாக இருக்கும், குடும்பத்தை எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மனபலம், உடல் பலம் இயற்கையாகவே இருக்கும். அடுத்து சூரியன் உங்களுக்கு எதிரி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நீங்க சிம்ம சொப்பனமா இருப்பீங்க. உங்களை வென்றிட சாதாரணமா முடியாது. லக்னத்தில் சூரியன் இருந்தால், லக்னத்தில் செவ்வாய் இருந்தால், நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் இருந்தால் கோபம் அதிகமாக வரும். சூரியன் இருந்தாலும் கோபம் வரும். செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆபத்து வருதுன்னா, மற்ற கிரகங்கள் லக்னத்தில் இருக்கும்போது வேற வேற குணங்கள் இருக்கும். இந்த செவ்வாய் மட்டும் இருந்ததுன்னா அப்படியே நின்று பார்த்து அசராம தைரியமா எல்லாம் பார்த்துக்கலாம் விடு, அதானே. அதுக்கு என்ன செய்யணும்னு உடனே ஆயத்தமா அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு, இல்லை ஏதோ அடிக்கவே வராங்க, இல்லை ஒரு குடும்பத்தில் பிரச்சனை சண்டைக்காக வராங்கன்னா அதுக்கு எப்படி தாக்குனா அவங்க அடங்கி போவாங்கன்றது செவ்வாய் கிரகம் ராசியிலோ லக்னத்திலோ இருந்தால் அவர்களுக்கு அந்த பலம் இயற்கையாக இருக்கும். சகோதரர்கள் மீது அதிகமாக பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சில சமயங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க. அதுதான் அந்த செவ்வாய். அந்த கோபம் தான், அது கோபத்தை அடக்குறது. இதுக்கு எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்றால்
நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரக பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக செவ்வாய், நீங்கள் அந்த கிரகத்துக்கிட்ட நம்ம பேசணும். அவங்க அந்த கிரகத்துக்கிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு என் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், என்னுடைய ஆணவம் அழியணும், அகங்காரம் இருக்கக்கூடாது, எல்லோரிடத்திலும் நான் நல்ல பேர் வாங்க வேண்டும், எனக்கு புகழ் கிடைக்க வேண்டும், செல்வம் கிடைக்க வேண்டும், என் குழந்தைகள், என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லாம் நலமோடு இருக்க வேண்டும், என் தாய் தந்தை நலமாக இருக்க வேண்டும், என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் என்னை கெட்டவன் என்று தூற்றக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சக்தியை எனக்கு கொடுன்னு சொல்லி வேண்டும்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதுக்கு அதிபதி முருகப்பெருமான். கன்னிராசினியர்கள் வந்து செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தால் முருகனை வழிபட்டால் யோகம் உண்டாகும். அடுத்து செவ்வாய்க்கு பிறகு ராகு திசையில் பிறந்தவர்களுக்கு கற்பனையில் மிதப்பார்கள். எல்லாமே அதாவது ஒரு வண்டி இருந்தா அந்த வண்டிக்கு மேல 1 லட்ச ரூபா வண்டி வானா அதை 6 மாசம் ஓட்டிட்டு 6 மாசம் ஓட்டிட்டு 2 லட்சம் வண்டி, 3 லட்சம் வண்டி, காரா இருந்தா அப்படியே அவங்க கற்பனை அதிகம், ஆசைகள் அதிகம், கனவு உலகத்தில் மிதப்பார்கள். ராகு லக்னத்தில் அல்லது 2ஆம் இடத்தில் இருந்தால் காதல் எண்ணம் அதிகமாக இருக்கும், நிறைய இல்லீகல் கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், சில கள்ள தொடர்புகள் கூட கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த ராகு கொடுக்கும் நன்மையை வந்து நான் இந்த பதிவில் முதல் பேசினேன் பார்த்தீங்களா, இந்த துர்கை அம்மனை கும்பிடுவதன் மூலமா நல்லதை மட்டும் எடுத்துட்டோம்னா ராகு போல கொடுப்பார் இல்லை, சனி கொடுக்க எவர் தடுக்க என்பார்கள். அதே போல ராகு வந்து கொட்டிட்டு கொடுப்பார். பலவிதமான, அதாவது செல்வம் இப்படிதான் இல்லை அப்படி கொட்டும். இது பெரும்பான்மையோருக்கு ராகு வேலையை செய்யும். ஜென்மத்தில் லக்னத்தில் ராகு இருந்தா வந்து அவங்க வந்து மற்றவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசணும். சட்டுன்னு அவங்க வந்து பாம்பு மாதிரி கொத்திடுவாங்க. அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. அது அடுத்தவர்கள் மனதை காயப்படுத்தாத வண்ணம் இருக்க வேண்டும். ராகுவுக்கு துர்கை அம்மனை வழிபடுவது, பிரித்திங்கரா தேவி அல்லது ஸ்ரீரங்கநாதர், பாம்பு மேலே பாம்பையே படுக்கையாக ஆக்கி அதில் படுத்துருப்பார், அந்த ரங்கநாதரை வழிபடுவதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அதுவே லக்னத்தில் கேது இருந்ததுன்னா ரொம்ப ஞானகாரனாக இருப்பாங்க. அவங்க பெரும்பாலும் தனிமையை விரும்புவாங்க. இறை சக்தி சிவபெருமானை அதிகம் விரும்பக்கூடியவராக இருப்பாங்க. நிறைய அடுத்தவர்களுக்கு நிறைய தேவையில்லாம உபதேசம் பண்ணுவாங்க. அந்த உபதேசம் நல்ல விஷயமா இருக்கும். இவன் ஏன் தேவையில்லாம பேசலாம், தேவையில்லாம சொல்றான் அப்படின்வாங்க. அது நல்ல விஷயமா இருக்கும். கேது வந்து ஞானகாரகன், மோட்சக்காரகன். அதுக்கு பிள்ளையார கும்பிடுறது, ஆஞ்சநேயர் கும்பிடுறது ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயருக்கு வந்து உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கன்னிராசினியர்களுக்கு இருந்தால் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது நல்லது. ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஓம் ஸ்ரீ ராமதூதாய மகாதீர ருத்ரவீரிய சமத்பவ ஆஞ்சநேய கர்ப்ப சம்பூத வாயுபுத்திராய நமோஸ்துதே இந்த ஸ்லோகம் சொல்லுவது. ஓம் ஸ்ரீ ராமதூதாய மகாதீர ருத்ரவீரிய சமத்பவ ஸ்ரீ ஆஞ்சநேய கர்ப்ப சம்பூத வாயுபுத்திராய நமோஸ்துதே அப்படி சொல்லி நீங்கள் ஸ்ரீராமஜெயம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடும் மூலமாக ஆரோக்கியம் குறையும். அல்லது ஓம் ஸ்ரீ ராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராம நாம வரானானே, இதெல்லாம் நீங்கள் நெட்டில் தேடினா கிடைக்கும், கூகுளில் தேடினா கிடைக்கும். ஆரோக்கியம் நல்லதா இருக்கும், விபத்து நடக்காது, தைரிய குணம் கிடைக்கும். அடுத்து புதன் இருந்தால், லக்னத்தில் புதன் இருந்தால் எண்ணற்ற பேச்சாளியார் பேச்சு அதாவது சிறந்த பேச்சாளர்கள் இருப்பாங்க. இப்போ குருவும் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உபதேசம் பேச சொல்லக்கூடியவர் தான். குரு புதன் கேது இந்த 3 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 3 பேருமே நிறைய பேசுவாங்க, நிறைய தர்ம சிந்தனைகள், நிறைய விஷயங்களை, உலக விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டிருப்பார்கள்.
ஏதாவது ஒரு விஷயம் டக்குன்னு அவங்களை கேட்டால் பதில் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, இப்போ ஒரு சின்ன உதாரணம், ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் பார்த்தீங்கன்னா வேற வேற ராசிக்காரங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க பேச்சில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதில் தனி சிறப்பாக பேசுவாங்க. அடுத்தவர்கள் ரசிக்கக்கூடிய பிறகு பேசுவாங்க. இது இந்த குரு பகவானுக்கும் உண்டு. லக்னத்தில் குரு இருந்தால் பிள்ளைகள் மீது ரொம்ப பாசமாக இருப்பாங்க. பிள்ளைகள் நல்லா வெள்ளையாக இருப்பாங்க. பிள்ளைகள் வந்து இவங்களும் குழந்தைங்க மேலே அன்பாக இருப்பாங்க. குழந்தைகளும் இவங்க மேலே அன்பாக இருப்பாங்க. எப்பயுமே வந்து தன் கூடவே எல்லோரும் இருக்கணுன்ற எண்ணம் இருக்கவங்க. லக்னத்தில் குரு இருந்ததுன்னா, சுக்கிரன் இருந்தால் மனைவி மீது மிக அந்யுன்யமாக இருப்பார்கள். கணவனாக இருந்தால் மனைவி மீது அன்பாக இருப்பார். மனைவியாக இருந்தால் கணவன் மீது அன்பாக இருப்பார். நல்லா வரைவாங்க, நிறைய வரைவாங்க. இயற்கையை ரசிப்பாங்க. அவங்களுக்கு வந்து நாட்டியம், டான்ஸ், கவிதை இதெல்லாம் பிடிக்கும். நல்ல ஒரு ஆடம்பரத்தை விரும்புவார்கள், லக்ஸரி அதை விரும்புவாங்க. சுக்கிரன் இருந்தால். சனி இருந்தால் பட்டுன்னு பேசுவாங்க, மந்தமாக இருப்பாங்க. நாக்கில் சனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவன் பேச்சாலே கெடுவான்ட்டு. அது சனி லக்னத்தில் இருந்ததுன்னா, 2ஆம் இடத்துல இருந்ததுன்னா குடும்பஸ்தானம் கெடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அந்த சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி எங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று தீபம் ஏற்றி வழிபட்டால் அந்த நீச்சம் உச்சமாக மாறி நன்மைகளை செய்யும். கன்னிராசினியர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நேரம். நிறைய பேர்கள் சோர்ந்து போயிருப்பாங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு திசை எந்த திசையாக இருந்தாலும் சரி, அதாவது முதல் வந்து சூரிய திசை ஆரம்பமாக இருக்கும். சூரிய திசைக்கு வந்து உங்களுக்கு குழந்தையாக கன்னிராசி இருந்தால் சூரிய பகவானை வழிபடுவது, லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது நல்லது. சந்திர திசையில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு, வெங்கடேச பெருமாளை வழிபடுவது நல்லது. செவ்வாய் திசையில் பிறந்தவர்கள், அதாவது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபடுவது, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்கார பகவானை வழிபடுவது நல்லது. இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா ராசிக்காரங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க வந்து கிட்டத்தட்ட இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துன்னு போனீங்கன்னா, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், ஒரு 10,000 பேர் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 500 பேராவது, இல்லை ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 100 பேர் இருப்பாங்க. 100 பேருக்கு 100 விதமான தசைகள் நடக்கும். இந்த குரு பெயர்ச்சிக்கு உண்டான விவரத்தை சொல்கிறவங்களுக்கு இதை வந்து சில பேர்கள் பார்த்தீங்கன்னா வருவாங்க, உடம்பு சரியில்லை வருவாங்க, டாக்டர் பார்ப்பாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க, டக்குன்னு ஒரு ஊசி போடுவார் டாக்டர், 1 வாரம் மாற்ற சாப்பிட்டு சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. இது 7.5 சனியாக இருந்தால், அவங்களோட ஜாதகம் தசாநாதன் வலிமையாக இருந்தால் அதற்கான இந்த பதிவு. அவங்க வந்து உடனே போயிடுவாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியாக போகும். 7.5 சனியாக இருந்தாலும் சரி அது சரியாக போயிடும். ஒரு சிலர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் டாக்டர் சொல்லுவார். 1 வாரம் நீங்கள் இருக்கணும். இங்கே உங்களுக்கு இந்த மருந்தெல்லாம் நாங்கள் இங்கே தான் கொடுக்கணும். உங்களுக்கு ட்ரிப் ஏற்றணும். ட்ரிப் மூலமாக தான் உங்களுக்கு அந்த மருந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிரகங்கள் அந்த அளவுக்கு பாதிப்பு, கர்மாவினை கம்மியாக ஓரளவுக்கு ஜாஸ்தி இருக்கும் பொழுது அந்த ஒரு சூழல். இது ஹாஸ்பிட்டலில் நம்ம பார்க்கலாம். இன்னும் சில பேர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்வாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாருக்கும் நல்லது நடக்குது, எல்லாரும் வந்தாங்க ஹாஸ்பிட்டல், ஏராசிக்காரன் தான் வந்தாங்க போயிட்டாங்க, நான் மட்டும் உட்காந்துன்னுக்கிறேன், 6 மாதம் ஆச்சு அப்படின்னு நிறைய பேர்கள் இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கும் நேரம் மாறும்போது அவர்களுக்கும் அந்த நேரம் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டி வரும். அந்த நேரத்தை ஒவ்வொரு நாளும் போக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் இப்போ நடக்கக்கூடிய கன்னிராசினர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது நடக்க போகுது. ஆனால் இப்போ படுற கஷ்டத்துக்கு விடிவு காலம் இல்லை. மகனோட வாழ்க்கையில் நல்லது நடக்கலை, மகனுக்கு திருமணம் ஆகலை, பேரம்பேத்தி வந்து எனக்கு கொஞ்சலை, பேரம்பேத்திகளை பார்க்க விடலை. இன்னொன்று கணவன் மனைவி உறவுக்குள் நிறைய பிரச்சனைகள், வருமானமே இல்லை, கடன், ஒரு குறிப்பிட்ட பணம் சேர்க்குறேன், வியாபாரத்தில் போடுறேன், திருப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா வருது, ஒரு 6 மாதம் போட்டு திருப்பும் அது கடன் ஜாஸ்தியாகி திருப்பும் வேற கடன் வாங்குறேன், இப்படி கடனாளியாக ஆகுறேன். வேலையே இல்லை. ஒரு சிலருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் தொடர்ந்து இருக்குது. எனக்கு எப்போ பார்த்தாலும் ஹெல்த் ப்ராப்ளம்
இருந்துகிட்டே இருக்கு. வேலை செய்கிறத்துல என்னை வந்து கேவலமாக பேசுகிறாங்க, என்னுடைய உறவுகள் கேவலமாக பேசுகிறாங்க. இப்படி வந்து கணவன் மனைவி உறவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பொருத்தமே இல்லை. எதை சொன்னாலும் சண்டை போடுறாரு, நின்னா குத்தம் உட்காந்தா குத்தம்ன்றாரு. என் மனைவி என்னை மதிக்கிறதே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசினே இருக்காங்க. இப்போ ஃபோனால் நிறைய குடும்பம் கெட்டு போயிருக்கு. நான் யார்கிட்ட கேட்டால் ஏன் சந்தேக புரியான்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணி அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் யார் கூடயே பேசுகிறாரு, யார் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டாரு, மொட்டை மாரில் போய் பேச தனியாக பேசுகிறாரு. இப்படி வந்து பலவிதமான பிரச்சனைகள் மனிதர்களுக்கு உண்டு. ஏன் இப்போ சமீபத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய கல்யாணம் நம்ம இந்தியாவில் நடந்தது. நான் யாரை சொல்ல வரேன்னு தெரியும். பணம் இருந்துட்டா மட்டும் போதாது, கடவுளோட அனுகிரகம் இருக்கணும். இன்னொன்று, எல்லாத்துக்கும் மேலே பொக்கிஷம் ஆரோக்கியம் இருக்கணும். இப்போ பாருங்க, அவருடைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எத்தனையோ 1000 பேர் டாக்டர் வராங்க. பெரிய அதுக்குண்டு அவரு அந்த மருத்துவ சிகிச்சைக்காக ஒரு சின்ன ஊரையே செட் பண்ணுறாங்களாம். இதெல்லாம் கேள்விப்பட்டேன், வாட்ஸ்அப்பில் கேள்விப்பட்டேன். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அத்தனை கோடிகள் பணம் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம மீண்டு வருவோம், வர வேண்டும். கடவுளை வழிபடுவதன் மூலமாக இது வந்து எந்த மதத்தை சார்ந்தவர்கள். இப்போ வந்து என்கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். நான் ரொம்ப காலமாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் ஆண்கள்லேருந்து பெண்கள்லேருந்து நான் ஜாதகம் பார்க்குறேன், பெண்களுக்கும் பார்க்குறேன், அதாவது கிறிஸ்துவ சமுதாயத்திலையும் பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்க்குறேன். அவங்களாம் வந்து நமக்கு ஏதோ ஒன்று நடக்குது, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு ஒண்டி தான் இருக்குதுன்ட்டு. எல்லாருக்கும் நடக்குது, எல்லாருக்கும் வாழ்க்கை நடக்குது, எல்லாருக்கும் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகளை உடைக்கக்கூடிய சக்தி, அதாவது நான் கன்னிராசிக்காரங்க நிறைய பேர் போட்டிருப்பாங்க, நான் தற்கொலை முயற்சி பண்ணிட்டேன், நான் பாயசம் குடிச்சிட்டேன், நான் வந்து செத்து போலான்னுக்கிறேன், வாழ்க்கையே நரகமாகி போச்சு, இது ராசியே சரியில்லை, இது கன்னி ராசி சாபம் பெற்ற ராசி. நிறைய பேர்கள் என்னுடைய ராசியில பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, எல்லாம் போட்டிருப்பாங்க. நான் எல்லாம் போச்சு என்கிட்ட, எல்லாத்தையும் இழந்துட்டு நீங்க தைரியமா கமெண்ட் பண்றீங்க இல்லையா, அப்போ இதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி கன்னிராசிக்கு மட்டும்தான் இருக்குதுன்றதை நீங்க நினைச்சீங்க. இவ்வளவும் நம்ம தாங்கிட்டோம், இதுக்கு மேல நம்ம வேற என்னத்த கஷ்டத்தை கொடுத்துட போறான். அப்போ என்ன, ஏதோ ஒண்ணு நம்ம நடக்க போகுது, நல்லது நடக்க போகுது. அந்த நல்லதுக்காக முழு முயற்சியை தொடர்ந்து செய்து வாருங்கள். தெய்வத்தால் ஆகாதினும், அதாவது முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வம் வந்து கண்டிப்பா மனிதர் வடிவில் உதவி பண்ணுவாங்க. யார் மூலமாக உங்க வாழ்க்கையில நீங்க கரை சேர்ந்து நீங்க பெரிய ஆளாக போறீங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை கடவுள்கிட்ட வேண்டுங்க. உங்களை நீங்க ஒரு பலமான மனிதனாக, பலமான பெண்மணியாக. இன்னைக்கு நாட்டில் வந்து பெண்கள் நாட்டின் கண்கள்னு வாங்க, தைரியமா இருங்க. இதெல்லாம் கஷ்டம் எல்லாம் வரும் போகும், அதெல்லாம் கடந்து போய் நம்ம தெளிவான சிந்தனை. கணவன் மனைவி கிட்ட பிரச்சனை, கிரகங்கள் மாறிச்சு, நாங்க ஒன்னா சேரல. எப்படி ஒன்னா சேர முடியும்? மேல எங்கேயோ இருக்கிற எத்தனையோ கோடி கிலோமீட்டர் மேல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் சாதகமா இருக்குது, இங்க எப்படி ஒன்னா சேரலனா, அங்க சாதகமா இருக்குது, இங்க நீங்க ஒரு அடி இறங்கி ஒரு அடி ஏறினாதான் இதுவுமே நம்ம போகக்கூடிய இடத்துக்கு நம்ம போக முடியும். அதனால கன்னிராசிக்கு உங்கள் முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறது. 3ஆம் இடத்தில் குரு பார்வை, தைரியஸ்தானத்தின் மீது குரு பார்வை. உங்களுடைய தைரியம், அந்த தைரியங்கள்லாம் வெற்றி பெற போகுது. பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீது குரு பார்வை. உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உருவாக போகிறது. எங்கேயோ என்கிட்ட தப்புக்குது, நான் அதை மாத்திக்கிட்டு, நான் இருக்கிற உண்மையில சொல்றேன், எங்கிட்டயும் சரி எவ்வளவு தப்பு இருக்கும், நான் அதெல்லாம் மாத்தி முயற்சி ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த தப்பு நம்ம இப்ப பண்ணிட்டோம், இந்த தப்பு இப்ப பண்ணிட்டோம், இப்ப நம்ம தப்பு செய்யக்கூடாது, இனிமேல் நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது மனிதனுக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில கஷ்டம் வரும். ஒரு ஜோதிடர் என்கிட்ட வந்து, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நிறைய பேர்கள் என்கிட்ட பழக்கம் இருக்காங்க ஜோசியர், அந்த துறையில் இருக்கிறதுனால எனக்கு நிறைய பழக்கம். மனைவி போச்சு, மனைவி போச்சு, குழந்தைங்க போச்சு. குழந்தைங்கள வந்து அவரோட போட்டோ வந்து இன்ஸ்டாகிராம்ல காட்டுறாரு, இதான் என் பொண்ணு, இதான் இது, அவங்க இவ்வளவு வசதியா இருக்காங்க, தனியா இருக்கா, அவங்களுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்யல, எல்லாத்தையும் இழந்துட்டேன். அது மாதிரி நிறைய கஷ்டங்கள் நமக்கு மட்டும் இல்லை, அதை எப்படி உடைக்க வேண்டும், அதிலிருந்து எப்படி நாம் விடுவித்து நமக்கென்ற முதல்ல பணம் சம்பாதிக்கணும். பணம்
அத்தியாவசியம். ஒரு மனிதனுக்கு மரியாதை, புகழ் எல்லாம் கிடைக்கும், பணம். அதுக்கு மேல சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நான் மட்டும் இறங்கி போனா, நான் மட்டும் எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்தா பிரயோஜனம் கிடையாது. எல்லாரும் வளைஞ்சு கொடுக்கணும். சொந்தக்காரங்கள் நம்ம சுத்தி இருக்கவங்களாம் வளைஞ்சு கொடுக்கணும். அப்படி சுத்தி வளைஞ்சு கொடுக்கலையா, போன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு நிம்மதியை தேடி போங்க. இருக்கிற நிம்மதி நம்ம கையிலேயே நிம்மதி இருக்குங்க. கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்ப இருக்க கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு 6ஆம் இடத்துல சனி. பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்துல 6ஆம் இடத்துல சனி இருந்தா யோகத்தை செய்வார். ஆனா கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை செய்யல. இந்த வீடியோ பார்க்கறவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க தான் மொத்தம் பார்த்துருப்பாங்க. பாதிக்காதவங்களுக்கு அதை பத்தி ஏன் தேவையில்லை வீடியோ. அப்போ ஓஹோன்னு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நாம எப்படி போகணும், எப்படி நம்ம மாற்றி அமைக்கணும். தயவு செய்து கடன் மட்டும் வாங்காதீங்க கன்னிராசிக்காரர்கள். கடன் ஒரு யமனுக்கு சமமான ஒரு உருவமற்ற யமன் கடன். அதனால கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினா கொடுக்க முயற்சி பாருங்க. அதே மாதிரி கடன் கொடுத்தும் ஏமாறாதீங்க கன்னிராசிக்காரங்க. தெரிஞ்சவங்களுக்கு கடன் கொடுக்காதீங்க, திரும்பியே வராது, ஏமாத்திடுவாங்க. எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து அனுபவிச்சுட்டு உங்களை கேவலமா பேசுவாங்க. இதுதான் நான் என்கிட்ட கன்னிராசிக்காரங்க பல பேர்கள் கொட்டிய ஒவ்வொரு குமுறலும் இதுதான். அதனால பணத்தை சேர்த்து வச்சுக்கங்க, எல்லோரையும் அன்பா வச்சுங்க, நல்லதா நடக்கும். நானும் தொடர்ச்சியாக கன்னிராசிக்கு நன்மை உண்டாக வேண்டும், கன்னிராசி மக்கள் நலம் பெற வேண்டும், செல்வம் பெற வேண்டும், நிம்மதி பெற வேண்டும், ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று நானும் பெருமாளையும் அன்னை பார்வதியும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் விநாயகர் பெருமானையும் அல்லாவையும் இயேசு பகவானையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.